மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வணிக ரீதியான கேஸ் சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுதாம். இதனால மும்பை, பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்கள்ல ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் இருக்கு. இதே போல வீடுகளுக்கு சிலிண்டர் விநியோகம் செய்வதிலுமே ஒரு சில சிக்கல்களுமே ஏற்பட்டிருக்கா. இந்த நிலையில சிலிண்டர் தட்டுப்பாட்டால ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதில் சிக்கல் எழுந்திருக்காம். ஐபிஎல் போட்டிகள் அப்படின்றது வெறும் கிரிக்கெட் மட்டுமல்ல, அது வீரர்களுடைய தங்குமிடம், உணவு மற்றும் போக்குவரத்து அப்படின்னு அனைத்தையுமே உள்ளடக்கியது. பெங்களூர், சென்னை மற்றும் மும்பை போன்ற ஐபிஎல் போட்டிகள் நடக்கவுள்ள நகரங்கள்ல பல ஹோட்டல்கள் கேஸ் தட்டுப்பாட்டால இயங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. சில ஹோட்டல்கள் ஏற்கனவே செயல்படும் நேரத்தை குறைச்சிட்டாங்க. இதே நிலை தொடர்ந்தார் வீரர்களை தங்க வைக்க முடியாது. இது தொடர்பாக பேசிய ஐபிஎல் தலைவர் அருண் துமால் அவர்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக மாறி வரும் சூழல் அப்படின்றதுனால இப்போதே எதையும் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் தேவைப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் போர் காரணமாக வான்வழி போக்குவரத்து பாதைகளும் பாதிக்கப்பட்டிருக்காம். இதனால வெளிநாட்டு வீரர்களுமே இந்தியா வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் முடிவடைந்த T20 உலகக்கோப்பையில பங்கேற்ற சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவுகள் அணிகள் இந்தியாவுக்கு வந்து திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால ஐபிஎல் போட்டி சக்சஸ்ஃபுல்லா நடைபெறுமா, இந்த கேஸ் தட்டுப்பாட்டால ஐபிஎல் போட்டி தேதியை மாற்றி அமைக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.